இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓவர் நைட் பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் 2 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினோடனே 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா கேரட், பொட்டேட்டோ, பிரிஞ்சால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.